மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் பார்வையாளர்களுக்காக தெருக்கூத்து பகுதியில் நான் தாமோதரன் பிரகாஷ். முக்கியமான ஒரு விஷயம், இப்பொழுது விஜய் மீது இன்னொரு சிபிஐ விசாரணை வரப்போகிறது. விஜய்க்கும் சிபிஐக்கும் என்ன பொருத்தம் என்று தெரியவில்லை, என்ன 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம் 9ஆம் பொருத்தம் என்று தெரியவில்லை. ஆதவ் அர்ஜுனா விட்ட வாயினால் இப்பொழுது சிபிஐ விசாரணை விஜய் மீது வரப்போகிறது. ஜனநாயகன் படம் இணையதளத்தில் வெளியாகி இருக்கிறது. ஜனவரி 14ஆம் தேதி ஒரு எடிட்டருக்கு கொடுக்கப்பட்ட பிரிண்டிலிருந்து தான் அந்த படம் லீக் ஆகியிருக்கிறது. ஜனவரி 14ஆம் தேதி யாருக்கு படம் கொடுக்கப்பட்டது என்றால் சாட்சாத் விஜய்க்கு கொடுக்கும். அதனால்தான் அவர் இதுவரை பேசவே மறுக்கிறார். கடலூர் பிரச்சாரம் கேன்சல், 12ஆம் தேதி கன்னியாகுமரி பிரச்சாரம் கேன்சல், 13ஆம் தேதி திருவள்ளூர் பிரச்சாரம் கேன்சல், 14ஆம் தேதி புதுக்கோட்டைக்கு தமிழ் வருட பிறப்பாக புதுக்கோட்டைக்கு போவாரா இல்லையா என்பது தெரியவில்லை. எல்லாம் கேன்சல். எல்லாவற்றுக்கும் காரணம் ஜனநாயகம். மேடையில் போய் மைக் பிடித்தால் ஜனநாயகன் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் செய்தது அண்ணன் விஜய். அவருக்கு ஜனவரி 14ஆம் தேதி போன பிரிண்ட் தான் லீக் ஆகி இருக்கிறது. இதில் வம்பு எங்கிருந்து வருது, சிபிஐ எங்கிருந்து வருகிறது என்றால், ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர் பேசும்போது எல் முருகனும் உதயநிதியும் அன்கோ போட்டுத்தான் இந்த படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று அவர் பேசுகிறார். இது பாஜகவை டென்ஷன் ஆக்கிவிட்டது. இவ்வளவு பெரிய படம் கள்ளத்தனமாக ரிலீஸ் ஆகியிருக்கிறது. ரஜினிகாந்த், கமலஹாசன், தென்னிந்திய நடிகர்கள் அனைவருமே அதை எதிர்க்கிறார்கள். ஏதோ ஒரு தியேட்டரில் உட்கார்ந்து அதை படம் எடுத்து போடக்கூடிய பிரேட்டட் பிரிண்ட் போல இல்லை. இது ஹெச்டி பிரிண்ட், எடிட்டர் கையிலையும் டைரக்டர் கையிலையும் போகக்கூடிய பிரிண்ட். அது எப்படி வெளியே வந்து, இதற்கு முன்பு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இன்னும் ஒரு வாரத்தில் நாங்கள் ஒரு சம்பவம் செய்ய போகிறோம், அந்த சம்பவம் மிகப்பெரிய சம்பவமாக இருக்கும் என்று போன வாரம் சொன்னார். அவர் சொன்னது போலவே இப்பொழுது செய்துவிட்டார். ஆக இந்த ரிலீஸை செய்தது சாட்சாத் விஜய் தான். அதனால் அவர் வாய் திறக்க வேண்டிய நிர்பந்தம் இருப்பதால் அவர் தொடர்ச்சியாக பிரச்சார கூட்டங்களை கேன்சல் செய்து வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது எல்முருகனையும் உதயநிதியையும் வம்புக்கு இழுத்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டியால் அவர்கள் டென்ஷன் ஆகி எல்முருகனும் அண்ணாமலையும் நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட தயார், சிபிஐ விசாரணை தேவை என அவர்களே கோரிக்கை வைக்கிறார்கள். இப்பொழுது காபந்து அரசு இருப்பதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றால் உள்துறை செயலாளர் தான் உத்தரவிட வேண்டும். உள்துறை செயலாளர் உத்தரவிட வேண்டும் என்றால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கேட்க வேண்டும். அவர்தான் காபந்து முதலமைச்சர், அவரை கேட்க வேண்டும். தேர்தல் நேரமாக இருப்பதால் இப்பொழுது கேட்பது சரியாக இருக்காது. ஆகவே உள்துறை செயலாளர் உத்தரவிட முடியாது. அப்படி என்றால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கோரி பாஜக கோர்ட்டை அணுக இருக்கிறது. கரூர் சம்பவத்தில் இதே ஆதவ் அர்ஜுனா டீம் கோர்ட்டை அணுகி சிபிஐ விசாரணை கேட்டது. இந்த விஷயத்தில் இதுவரை ஒரு புகார் கூட, 48 மணி நேரம் ஆகிறது படம் ரிலீஸ் ஆகி, இதுவரை ஒரு புகாரை கூட இவர்கள் சைபர் கிரைமிலோ வேறெங்கோ காவல்துறையிலேயோ ஏதாவது ஒரு தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் உள்ள போலீஸ் நிலையங்களிலோ எங்குமே புகார் கொடுக்கவில்லை. உங்கள் வீட்டிலேருந்து பொருள் ஒன்று காணாமல் போகுது, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ என் பொருள் காணாமல் போச்சுன்னு புகார் கொடுப்பீங்க. ஏன் இது வரைக்கும் ஒரு சின்ன புகார் கூட கொடுக்கல? இவங்க பத்திரிகையாளர்களை வச்சு இவங்களே பேசுகிறாங்க. சைபர் கிரைம் இந்த புகாரை விசாரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே பேச வைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் சைபர் கிரைம் இந்த புகாரை விசாரிக்கவில்லை. சென்னை மாநகர சைபர் கிரைமும் விசாரிக்கவில்லை. வேற எந்த மாவட்ட சைபர் கிரைமும் இதை விசாரிக்கவில்லை. இதை விசாரிப்பதற்கான எந்த முயற்சியும் இல்லை. ஏனென்றால் இது திருடப்பட்டது, களவாடப்பட்டு வெளியிடப்பட்டது என்பதற்கான
ஆதாரமே இல்லை. இது எப்படி திருடு போன நகை என்பது இன்னொருவர் சம்பந்தமில்லாதவர் திருடி எடுத்து வெளியிடுவது கொண்டு போவதுதான் திருடு போன நகை. நகைக்கு சொந்தக்காரரே அந்த நகையை விற்றார் என்றால் அதை திருட்டு என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆகவே விஜய் இதை வெளியிட்டு பெரும் அளவிலான ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். இதில் 2 கணக்குகள் சொல்கிறார்கள். ஒன்று, இந்த படம் தேர்தல் நேரத்தில் வெளியே வராது, அதற்கான வாய்ப்பே இல்லை. ஓடிடியிலும் சென்சார் சர்டிஃபிகேட் வழங்காமல் வெளியிட முடியாது. ஓடிடியிலும் ஆகவே ஓடிடியில் வெளியிட முடியாது, டிவியில் வெளியிட முடியாது, வெளிநாடுகளில் கூட வெளியிட முடியாது. அதற்கும் சென்சார் சர்டிஃபிகேட், அந்த நாட்டு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதற்கு முறையாக இந்தியாவில் அது சென்சார் செய்யப்பட்டிருக்க வேண்டும். சென்சார் கமிட்டி இந்த படத்தை பார்த்து விவாதித்துவிட்டு அடுத்த கட்டமாக தேர்தல் கமிஷன் விசாரிக்க வேண்டும், இதை பார்க்க வேண்டும் என்று பரிந்துரைத்திருக்கிறது. தேர்தல் கமிஷனுக்கு இருக்கக்கூடிய வேலைகளில் 4 மாநிலங்களில் தேர்தல் நடத்தக்கூடிய வேலை இருக்கும்போது அவங்க இதை பார்த்து உட்காந்து விசாரிக்கக்கூடிய நிலைமையில் அவங்க இல்லை. அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த படம் வராது, தேர்தலுக்குள்ளே இந்த படம் வராது. தேர்தலுக்குள்ளே வரலன்னா தளபதி வெற்றி கொண்டான், டிவிகேன்னு பேர் வச்சு, ஹீரோ பேர் தளபதி வெற்றி கொண்டான், டிவிகேன்னா அவரை கூப்பிடுவாங்க படத்தில். சரிட்டா? பகவந்த் கேசரி படத்தில் பகவந்த் கேசரின்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி இவரை டிவிகேன்னு படம் முழுக்க கூப்பிடுவாங்க. அப்படி இவர் இந்த படத்தை பிரபலப்படுத்தியிருக்கார். அப்போ அந்த டிவிகேன்ற பேர் வரக்கூடிய இந்த படம் தேர்தலுக்கு முன்னாடி வந்தால் தான் விஜய்க்கு லாபம், தேர்தலுக்கு அப்புறம் வந்தால் விஜய்க்கு லாபம் இல்லை. அப்போ தேர்தலுக்கு முன்னாடி வந்தால் என்ன எப்படி அப்படின்றத யோசித்து தான் விஜய் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட இருந்த பிரிண்ட்டு தான் போயிருக்குது. இப்போ சிபிஐ விசாரணைக்கு போனால் விஜய் அந்த பிரிண்ட்டை ஆராய்வாங்க. அதை பிரிண்ட்டு எங்கேருந்து லோட் ஆகிருக்கு அப்படின்றத ஆராய்வாங்க. விஜயோட பிஏ தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்கணும். அவரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவரை ஃபிக்ஸ் பண்ணால் விஜயை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போது ஜனநாயகர் தன்னுடைய சொந்த படத்தை தமிழக திரைப்பட தொழில் தர்மத்தை மீறி ரிலீஸ் பண்ணியிருக்கார் விஜய்ன்றதுனால தான் ரஜினிகாந்த் உள்ளே குதிக்கிறார். ரஜினிகாந்தை ஆதவ் அர்ஜுனா வச்சு சீனாங்கல்ல, ரஜினி பயந்துட்டாரு, திமுக அவரை மிரட்டிச்சு, அதனால தான் ஒரு அரசியலுக்கு வராமல் போனார் அப்படின்னு ஒரு சீனை போட்டாங்களே. உடனே ரஜினி சொன்னார் காலம் பதில் சொல்லும்னு. அந்த பதில் சொல்கிற காலம் இப்போ வந்துடுச்சு. உடனே ரஜினி களத்தில் குதிச்சு, இது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய அவமானம், மிகப்பெரிய நஷ்டம். இதுபோல் எல்லா படங்களும் எடிட்டர் டேபிள்லேருந்தும் டைரக்டர் டேபிள்லேருந்தும் நேரடியாக இணையதளத்தில் வெளியாகும் என்றால் தமிழ் இண்டஸ்ட்ரி முழுவதுமாக படுத்துவிடும். 100 கோடி 200 கோடி வாங்கக்கூடிய நடிகர்கள், ரஜினி, கமல், அஜித் போன்ற நடிகர்கள் இனி சினிமாவில் நடிக்கவே முடியாது. இதே போல் எடிட்டராக இருப்பவர்கள், ஒளிப்பதிவாளர்களாக இருப்பவர்கள், டைரக்டர்களாக இருப்பவர்கள் ஒரு தொழில் தர்மத்தை இதுவரை கடைபிடித்து வந்தார்கள். அதற்காகத்தான் அந்த வாட்டர் மார்க் என்பது கொடுக்கப்படுகிறது. எந்த தேதியில் யாரிடம் அந்த படத்தின் பிரிண்ட் இருக்கிறது, அந்த பிரிண்ட் யாருக்கு அனுப்பப்பட்டது என்பது அந்த வாட்டர் மார்க்கில் குறிப்பிடப்படும். அந்த வாட்டர் மார்க்கை பார்த்தாலே அன்றைய தேதியில் யார்கிட்ட அந்த படம் ஒப்படைக்கப்பட்டதோ அந்த விஷயங்கள் தெளிவாக தெரிய வரும். ஜனவரி 14ஆம் தேதி விஜயிடம் அந்த படம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. விஜய் தான் இந்த படத்தை தனது உதவியாளர் மூலம் ரிலீஸ் செய்திருக்கிறார். அந்த உதவியாளரை பற்றி ஏற்கனவே பல புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சங்கீதா உட்பட, ஜேசன் சஞ்சய் உட்பட எல்லோரும் அந்த உதவியாளரை பற்றி புகார் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர் கீர்த்தி சுரேஷுக்கும் அசிஸ்டண்ட்டாக இருந்தவர், ஜிவி பிரகாஷுக்கும் அசிஸ்டண்ட்டாக இருந்தவர். ஒரு பிஆர்ஓ வேலை மட்டுமல்ல, WMA வேலையும் மிக அழகாக பார்க்கக்கூடிய நபர். அந்த நபர் ஏராளமான பணத்தை வைத்திருக்கிறார். அந்த பணம் மூலமாக பத்திரிகையாளர்கள் உட்பட, மீடியா பிரமுகர்கள் உட்பட எல்லாருக்கும் பணம் கொடுத்து விஜய் பக்கம் கொண்டு வருவதுதான் அவருடைய வேலை. நடிகைகள் எல்லாம் அவர் ஒரு ஃபோன் போட்டால் அலறுவார்கள், அந்த உதவியாளர் கைதாவார் என்கிற நிலை இப்பொழுது வந்திருக்கிறது. இப்பொழுது
புலிவாலை பிடித்த நாயர் என்கிற கதையை சொல்வார்கள். புலிவாலை ஒரு நாயர் பிடித்து விட்டார். அந்த புலி வாலை அவரால் விட முடியாது. விட்டால் புலி கடித்து விடும். ஆகவே எங்கெல்லாம் புலி செல்கிறதோ அங்கெல்லாம் நாயர் அந்த வாலை பிடித்து கொண்டே செல்வார். அதுபோல ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிவிட்ட நேரம் என்பது தேர்தல் நேரம். இந்த தேர்தல் நேரத்தில் ஜனநாயகன் இப்படி ரிலீஸ் ஆகிவிட்டது. ஏற்கனவே ஜனநாயகனுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் யாரென உங்களுக்கு தெரியும் என பொதுமக்களை நோக்கி கேள்வி எழுப்பிய விஜய் இப்பொழுது என்ன பதில் சொல்வது என்று அவர் தயங்கி கொண்டிருக்கிறார். அதனால் பிரச்சாரமாக கேன்சல் செய்து கொண்டிருக்கிறார். ட்விட்டரில் மட்டும் கல்லூரி மாணவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தாவேகால வந்து தன்னார்வ தொண்டர்களாக இணையுங்க, ஒவ்வொரு பூத்துக்கும் போங்க, பூத்து கமிட்டிகளில் உட்காருங்க, பூத்துகளை மேற்பார்வையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் பதிவு மட்டும் வெளியிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக அவருடைய பிரச்சாரம் என்பது கேன்சல். ஒரு நாள் கேன்சல்னா பரவாயில்ல, 2 நாள் கேன்சல்னா பரவாயில்ல. கடலூரில் இவர் பிரச்சாரம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு உதயநிதி பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணியிருக்காரு. இப்போ உதயநிதி அங்கே போகிறாரு. ஸோ எல்லா பிரச்சாரமும் சரி, கடலூர், கன்னியாகுமரி, திருவள்ளூர், புதுக்கோட்டை எல்லாமே கேன்சல். எப்படி இப்படி கேன்சல் ஆகுறதுக்கு காரணம்? ஜனநாயகனுடைய ரிலீஸ். அதுக்கு பதில் சொல்லணும், கேட்டால் பதில் சொல்லணும், பேசும்போது பதில் சொல்லணும். அதை வந்து தவிர்க்கவே முடியாதுன்ற சூழல் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால விஜய் ஓடி ஒளிந்து கொண்டு பதுங்கி படுத்து நன்றாக தூங்குகிறார். இவர் முதலமைச்சராகிவிட்டால் நாளை ஒரு சம்பவம், தூத்துக்குடி போல ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் இவர் வீட்டுக்குள் போய் படுத்து தூங்கி விடுவார். இவர் தூங்கிவிட்டால் 4 நாட்களுக்கு வெளியே வரமாட்டார். பத்திரிகையாளர்களை பார்த்து பதிலும் சொல்ல மாட்டார். ஆதவ் அர்ஜுனா போன்ற ஆட்கள் ஏதாவது உளறி கொட்டுவார்கள். அந்த உளறி கொட்டலுக்கு இன்னொரு எஃபெக்ட் வரும். இப்பொழுது பிஜேபி மேல் இந்த ஜனநாயகன் படம் வெளியானது பற்றி உளறி கொட்டியதற்கு பிஜேபி சிபிஐ விசாரணைக்கு தயாராகி, இப்பொழுது பிஜேபி வைக்கக்கூடிய சிபிஐ விசாரணை என்பது மிகப்பெரிய ஆபத்து விஜய்க்கு. அதனால் வாயை திறக்காமல் பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்த கதையாக வீட்டுக்குள் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். இவர்தான் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அடுத்த முதல்வர், தமிழகத்தை ஆளப்போகக்கூடிய தலைவர். இவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நமதே என்றால் வெற்றி வருவதற்கு முன்பே ஓடி ஒளிந்து 4 நாட்கள் இவர் தலையை காட்டாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்று தெரியவில்லை. 4 நாள் பிரச்சாரம், கிட்டத்தட்ட அது ஒரு வாரம், இன்னும் 10-12 நாட்கள் தான் இருக்கிறது. தேர்தல், ஒட்டுமொத்தமாக தேர்தலே முடிந்துவிடும். இந்த ஜனநாயகன் விஷயத்தை வாய் திறக்காமல் இன்னும் 12 நாட்களுக்குள் தேர்தல் முடியும் முறை விஜய் இனி வெளியே வர மாட்டார் என்கிறார்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள். இவர் நாளைக்கு முதல்வரானால் என்ன நடக்கும்? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதில் ஒரு திருட்டுத்தனத்தை இவர் செய்வார். இவர் செய்வது பெரிய திருட்டுத்தனம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகவில்லை என்றால் பிரேட்டடாக கூட அது வெளியே வந்திருக்கலாம். ஆனால் ஹெச்டி வெர்ஷனாக இவரே போட்டு டிவிகே என லட்சக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்துவிட்டு இவர்கள் சொல்கிறார்கள், இந்த படத்தை நீங்கள் பார்க்காதீர்கள், டவுன்லோட் செய்யாதீர்கள், டவுன்லோட் செய்வது தப்பு, பார்க்கறது அதை விட தப்பு. இப்படி ஒரு பிரச்சாரத்துக்கும் இவங்க வெளியிடுறதுக்கு என்ன சம்பந்தம்? அப்போது இவங்க கரூரில் நடந்த சம்பவமும் ஒரு திருட்டுத்தனமான செயல். அதில் மக்களை திரட்டி கூட்டி வந்து நிற்க வைத்து அவர்களை பலியாக்கி விட்டு அதற்கு பிறகு இவர்கள் ஆடிய திருட்டுத்தனமான நாடகம் கரூர் சம்பவம். இப்பொழுது ஜனநாயகன். இப்படி திருட்டுத்தனத்தையே செய்பவர்கள் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் இவர்கள் திருட மாட்டார்கள், பொய் சொல்ல மாட்டார்கள், ஊழல் செய்ய மாட்டார்கள் என்பதற்கு என்ன கேரண்டி என எதிர்கேள்வி கேட்கிறார்கள் பொதுமக்கள். விஜய் இப்படி பிரச்சாரத்திலிருந்து ஒதுங்கி கொள்ள திமுக பிரச்சாரத்தில் ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது. 12ஆம் தேதி ராகுலும் ஸ்டாலினும் ஒன்றாக தூத்துக்குடியில் பிரச்சாரம் செய்கிறார்கள். 15ஆம் தேதி மோடி ஒரு ரோட் ஷோ நடத்துகிறார். ஆனால் அமித்ஷா நான் தமிழகத்துக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். தமிழகத்தில் அதிமுக தோற்கிறது என்கிற நிறைய ரிப்போர்ட்டுகள் அவருக்கு போயிருப்பதால் அமித்ஷா
டோட்டலாக தனது பிரச்சாரத்தை தவிர்த்து விட்டார் என்கிறார்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பெரிய கூத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராகவும் ஆயுதப்படை இயக்குனராகவும் இருந்தவர் டேவிட்சன் தேவாசீர்வாதம். அவரை மாற்றிட்டு சந்தீப் மிட்டல் அப்படின்ற ஒருத்தரை அங்கே வந்து கொண்டு வந்து போடுறாங்க. அப்போது 2 பதவிக்கும் சேர்த்து தான் அவரை வந்து போடுறாங்க. அவர் சார்ஜ் எடுத்துக்கிறதே போய் லஞ்ச ஒழிப்புத்துறையில் தான் போய் அவர் சார்ஜ் எடுத்துக்கிறார். இன்றைக்கி டிஆர் பாலு வந்து அதுக்கு திமுக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்குது. இந்த மாதிரி அதிகாரிகளை வந்து இவங்க தொடர்ச்சியாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. தலைமைச் செயலாளரை வந்து இவங்க மாற்றுறாங்க. தலைமைச் செயலாளருக்கு எதிராக எந்த அரசியல் கட்சியும் எந்த புகாரும் தரல. முருகானந்தத்துக்கு எதிராக எந்த அரசியல் கட்சியும் எந்த புகாரும் தரல. ஏன்னா அவர் எல்லா அரசியல் கட்சியும் நேரடியாக அப்ரோச் பண்ணக்கூடியவர். அவரை போய் பார்க்குறவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் நல்லா பேசக்கூடிய ஒரு நல்ல அதிகாரி. அவருக்கு எதிராக எந்த புகாரும் இல்லை. அருணுக்கு எதிராக சென்னை கமிஷனர் போலீஸ் கமிஷனர் அருணுக்கு எதிராக இவங்களே குக்கப் பண்ணி பாலச்சந்திரன் ஒரு முன்னாள் டிஜிபியை குக்கப் பண்ணி இவங்க வந்து அவர் பத்திரிகையாளர்களை தாக்குகிறார் அப்படின்னு ஒரு புகார் கொடுத்தாங்க இவங்க தேர்தல் கமிஷனில். அதுவே அப்பட்டமான போய். ஏன்னா சென்னையில் சென்னை ப்ரெஸ் கிளப் இருக்குது, சென்னை யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் இருக்குது, எல்லாருமே இருக்காங்க. அந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டாலாம் யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக எதிர்த்து குரல் கொடுப்பாங்க. சென்னை நகர போலீஸே வந்து இந்த அரசு ஊழியர்கள் போராட்டத்தின் போது பத்திரிகையாளர்களை தாக்கும்போது அதை எதிர்த்து சென்னை ப்ரெஸ் கிளப்பும் சென்னை யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட்டும் வந்து குரல் கொடுத்தாங்க. ரைட்டுங்களா? அப்போது அருணுக்கு எதிராக வந்து எந்த புகாரும் கிடையாது. ஒரு பொய் புகார் தான் அருணுக்கு எதிராக வந்தது. அதே மாதிரி முருகானந்தத்துக்கு எதிராக எந்த புகாரும் கிடையாது. அப்போது முருகானந்தத்தையும் மாற்றிருக்கீங்க. அப்படியே லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை மாற்றிருக்கீங்க. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் என்ன சம்பந்தம்? லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கக்கூடிய ஃபைலெல்லாம் எடுத்து அதை வந்து அதிமுககாரங்க ஃபைலெல்லாம் எடுத்து அதை வந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி நேரு மேலே கேஎன் நேரு மேலே ஒரு எஃப்ஐஆர் போடலாம் அப்படின்னு ஒரு சதி திட்டத்துக்காக ஆர்எஸ்எஸ்காரரான சந்தீப் மிட்டலை கொண்டு வந்தீங்க. நாங்கள் இதை சும்மா விட மாட்டோம், நாங்கள் வந்து நீதித்துறைக்கு போவோம். ஏன்னா எலெக்ஷனோட சம்மந்தம் இல்லாத ஒரு அதிகாரியை நீங்கள் மாற்றுறீங்க. இன்றைக்கி வந்து உள்துறை செயலாளரை வந்து மாற்றுறீங்க. எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம அலிகேட் பண்ணோம் நம்ம வீடியோவில். நார்த் இந்தியன் அதிகாரியாக போடுறாங்கன்னு. இன்றைக்கி மணிவாசன் சொல்லிட்டு ஒரு நேர்மையான அதிகாரியை உள்துறை செயலாளராக போடுறாங்க. உள்துறைக்கும் தேர்தலுக்கும் சம்மந்தமே கிடையாது. உள்துறைன்றது அதிகாரிகளை மாற்றுறதுக்கு உத்தரவு போடக்கூடிய ஒரு துறை தான். அதுக்கும் தேர்தலுக்கும் சம்மந்தம் இல்லை. உள்துறை செயலாளரையும் மாற்றுறீங்க அப்படின்னு டிஆர் பாலு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்க, எங்கே திமுக வந்து கோர்ட்டுக்கு போயிட போதோ அப்படின்றதுனால உடனடியாக சந்தீப் மிட்டல் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக நியமித்ததை நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம். அவர் வந்து ஆயுதப்படை டிஜிபியாக அவர் தொடருவார் அப்படின்னு அவர் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆஃபீஸில் தான் போய் பதவி ஏற்றார். இப்போது அது இருக்கிற இடம் வேறு. இப்போது கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயுதப்படை டிஜிபி அலுவலகத்தில் போய் அவர் பதவி ஏற்கணும். அந்த மாதிரி இவங்க வந்து மாற்றிருக்காங்க. ரைட்டுங்களா? இந்த மாதிரி எல்லா வேலையும் இவங்க மாற்றி மாற்றி செஞ்சு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி நிலவரங்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இவங்க விஷயத்தை இவங்களே வந்து மாற்றக்கூடிய அளவில் தான் இந்த நிலவரம் வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி அடுத்தபடியாக எந்தெந்த அதிகாரிகள் மாற்றப்படுவாங்கன்னா, அடுத்தது நிதித்துறை செயலாளராக இருக்கக்கூடிய அதிகாரியை மாற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க. நிதித்துறை செயலாளராக இருக்கக்கூடிய உதயச்சந்திரனை மாற்றினா கூட இதே பிரச்சனை தான் வரும். நிதித்துறைக்கும் எலெக்ஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. அடுத்தபடியாக உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலனையும் நார்த் ஜோன் ஐஜி அஸ்ரா கார்கியும் மாற்றுறதுக்கான வேலைகளை வந்து இப்போது புதுசாக பிஜேபி ஆதரவோடு போடப்பட்ட டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் ரொம்ப வேகமாக அந்த வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில் சவுக்கு சங்கர் மேலே வந்து மறுபடியும் கூண்டாஸ் வந்து போட்டிருக்காங்க.
ரைட்டுங்களா? கூண்டாஸ் எதுக்குன்னா, ஏற்கனவே அவர் மேலே போடப்பட்ட வழக்குகளுடைய தொடர்ச்சியாக கூண்டாஸ் போடப்பட்டிருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக ஜெயிலில் பெரிய ரகளை, என்னை வந்து காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அப்படின்னு ஒரே கலாட்டா. உங்க காவேரி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கொண்டு போக முடியாது, நீ பணக்காரராக இருக்கலாம், ஜெயிலேருந்து அனுப்புறதுன்னா ஓமந்தூராருக்கும் ராஜீவ்காந்திக்கும் தான் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து பரிசோதனை பண்ணி பார்த்ததில் உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி செல்லுலேயே திருப்பி கொண்டு போய் போட்டிருக்காங்க. இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சீனை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த சீனில் வந்து விஜயை வந்து இறக்கி விட்ருக்காங்க. விஜய் வந்து ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணி அவர் ஒரு சீன் போட்டிருக்காரு. அந்த சீனுக்கு வந்து அவரே மாட்டிக்கிற மாதிரி அது சம்மந்தமாக இது வரைக்கும் ஒரு சின்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட விஜய் கொடுக்கல. அதுக்கு பதில் சொல்லணுமேன்னு சொல்லிட்டு அவருடைய பிரச்சாரத்தை எல்லாத்தையுமே அவர் கேன்சல் பண்ணுறாரு. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவர் வெளியே வருவாரான்றது மிகப்பெரிய சந்தேகமாக தான் இருக்குது. அதிகாரிகள் மாற்றத்திலையும் தவறாக நடந்துக்கிட்டு இவங்க போட்ட உத்தரவை இவங்களே திருப்பி வாங்கியிருக்காங்க. அதில் டேவிட்சன் தேவாசீர்வாதம் தான் மறுபடியும் வருவார், லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக வருவார்னு எந்த உத்தரவும் இல்லை. அந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டியது தமிழ்நாடு அரசு, உள்துறை தான் பிறப்பிக்கணும். இதுக்கப்புறம் அவங்க பிறப்பிப்பாங்களான்னு தெரியல. ஆனால் டேவிட்சன் தேவாசீர்வாதம் தான் திரும்ப வருவார்ன்றது தெரியுது. இதுதான் இன்றைய தமிழக அரசியல் நிலவரம். நன்றி, வணக்கம்.